கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி தருவாராக. உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் அதன் 16ஆம் வசனம். நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாயிருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. பாருங்க, நம்ம இந்த வார்த்தையை நேற்றைய தினத்தில் கேட்டோம். அதாவது ஏன் கர்த்தர் ஒரு மனிதனோட ஒரு தேவ பிள்ளையோட வழக்காட வருகிறார்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த தேவ பிள்ளை வசனத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக ஏதாவது பாவம், ஒரு தீமை, ஒரு தவறு, ஒரு குற்றம் செய்யும் பொழுது, தேவன் நீதியுள்ளவராக இருக்கிறதுனால அந்த தேவ பிள்ளையாகவே அது இருந்தாலும் அந்த பிள்ளையோட வழக்காடும்படி தேவன் வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனாலும் கர்த்தர் சொன்னார், என்னால் வழக்காடி கொண்டே இருக்க மாட்டேன். ஏன்னா நான் அப்படியே வழக்காடிட்டு இருந்தேன்னா நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆகையால் நான் வழக்காடினதைப் போல உங்களுக்கு உதவி செய்யும்படி, உங்களுக்கு ஆறுதல் செய்யும்படியும் நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் பேசினார் நேற்றைய தினத்தின் வெள்ளைப்பூ நிகழ்ச்சியில். இன்றைக்கு இந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சியை தான் நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். அதாவது கர்த்தர் வழக்காடுறாருன்னு பார்த்தோம். ஏன் வழக்காடுறார் அப்படின்னு பார்த்தோம். இனி வழக்காட மாட்டேன்னு அவர் சொன்னதையும் பார்த்தோம். இப்போ இந்த ஏன் கர்த்தர் வழக்காடுகிறார், அதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நாம ஏதாவது ஒரு தவறு செய்து அந்த தவறின் நிமித்தம் நம்ம இன்னும் மன்னிப்பு கேட்காம இருக்கும் பொழுதும், அந்த தவறை நம்ம சரி செய்து கொள்ளாமல் இருக்கும் பொழுதும் கர்த்தர் வழக்காடுறார் அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் இருக்கு. அட்ரஸ் பண்ணப்படாத சில தவறுகள், அதாவது சில தப்புகளை ஒன்று நம்ம செஞ்சிருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மை சார்ந்த யாராவது ஒருத்தர் செய்திருப்பாங்க. நம்ம செய்த அந்த தவறுக்காக கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்கப்படாம அந்த தவறு அப்படியே விடப்பட்டிருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லையும் கர்த்தர் வழக்காடும்படி வந்து நின்று கொண்டிருப்பார். நம்ம அந்த தப்பை செய்யலைன்றதுனால நமக்கு எதனால் கர்த்தரை வழக்காட வந்து நிற்கிறார், எதனால் இந்த காயம் நமக்கு வாய்க்கவே இல்லைன்றதே புரியாது. அதாவது நீங்கள் புரிந்து கொள்ளணும், கர்த்தர் வழக்காட வந்து நிற்கிறார் அப்படின்னும் பொழுது நேருக்கு நேர் வந்து அவர் வந்து லாயர் மாதிரி நிற்கிறது அப்படி கிடையாது. சில நன்மைகள் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். எல்லாம் நடக்கும். ஆனாலும் சில நன்மைகள் மாத்திரம், சில எல்லைகளில் மாத்திரம் விடுதலை இருக்காது. சில நன்மைகள் மாத்திரம் நடக்காது. அது ஏன்னே நமக்கு தெரியாது. அது ஏன்னா சில சமயங்களில் கர்த்தர் நம்மோடு வழக்காடி கொண்டிருக்கக்கூடும். பாருங்கள், இது உங்களுக்கு தெளிவுபடுத்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. தாவீதின் நாட்களில் 3 வருஷமும் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். பாருங்க, இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தாவீதின் நாட்கள்ல, அதாவது தாவீது ராஜ்யபாரம் பண்ணி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நாட்கள்ல 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்ததாம். பாருங்க, பஞ்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு மழை தாழ்ச்சி உண்டாகும், மழை இல்லாமல் போயிடும். அதனால விவசாயம் பாதிக்கப்படும். ஏன்னா இஸ்ரவேல் 100% முழுக்க முழுக்க இந்த மழை தண்ணீரை நம்பி விவசாயம் செய்கிறதான ஒரு பூமி அது. அதனால் மழை வரலை அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய சேதாரம், மிகப்பெரிய ஆபத்து, பஞ்சம் தேசத்தில் உண்டாகும். பாருங்கள், கிட்டத்தட்ட 3 வருஷம் ஓயாத பஞ்சமாக அந்த பஞ்சம் இருந்ததாம். இந்த முதல் வருஷம் பஞ்சம் உண்டாகும் பொழுதே தாவீது என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, கர்த்தரிடத்தை விசாரிச்சிருக்கலாம். ஆண்டவரே, ஏன்பா இந்த பஞ்சம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி. தாவீதுக்கு புரியல. அவர் என்ன நினச்சாருன்னா, சரி இந்த வருஷம் மழை வரல அப்படி கேஷுவலாக விட்டுட்டார். அப்புறம் 2வது வருஷமும் பார்க்குறாங்க, முன்மாறி வரணும், பின்மாறி வரணும். அதாவது முதல் 6 மாதத்துக்கு அவங்களுக்கு வரக்கூடிய மழைக்கு முன்மாறி மழைன்னு பேர். அடுத்த 6 மாதத்துக்கு விவசாயத்துக்காக அவங்களுக்கு வரக்கூடிய மழைக்கு பின்மாறி மழைன்னு பேர். இந்த 2 முன்மாரியும் பெய்யப்படலை, பின்மாரியும் பெய்யப்படலை. இப்படி ஒரு வருஷம் போயிடுச்சு. அடுத்த வருஷம் 3வது வருஷம் வரும்பொழுது தான் தாவீது ரியலைஸ் பண்ணுறாரு, இல்லை இது வந்து ஏதோ எதேர்ச்சியாக மழை வராமல் போகலை, தேவனுடைய கோபம் ஏதோ இருக்கிறது போல தெரிகிறது, மழை தேவனால் தடுக்கப்பட்டது போல இருக்கு, இது வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்றத தாவீது ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு.
பாருங்க. அ அதாவது அந்த ரியலைசேஷன் தாவீதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தாவீது என்ன பண்றாருன்னா, கர்த்தரிடத்துல விசாரிக்கிறாராம். பாருங்களேன். 3 வருஷம் பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்போதான் தாவீது என்ன பண்றாரு, கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிக்கும்படி போகிறார். அப்ப கர்த்தர் சொல்றார், "கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும், இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று" அப்படின்னு சொல்றார். பாருங்க. கிபியோனியர்ன்னு ஒரு இனம் இருக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருந்தாங்களே, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி மோசேயின் நாட்கள்ல. அப்படி புறப்பட்டு வந்து யோசுவாவின் தலைமையில அந்த இஸ்ரவேல் தேசம் அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா? அந்த நாட்கள்ல கிபியோனியர் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் அங்க இருக்கக்கூடிய எல்லையில இருந்தாங்க. அவங்க இஸ்ரவேலர்கள் கிடையாது. ஆனா அவங்க அந்த ஏரியால ஏற்கனவே வசித்துக் கொண்டிருந்த ஜனங்க. அந்த அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஜனங்க. இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த யோசுவாவும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் நம்ம இடத்துல வந்துட்டாங்க. நம்ம இவங்கள எதிர்க்க முடியாது. இவங்களோட நம்ம சமாதானமா உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி, வேஷம் மாறி தங்களை கிபியோனியர்ன்னு காட்டிக்கொள்ளாம, வேற தூரத்து ஜனங்களைப் போல காட்டிக்கொண்டு, யோசுவாவோட வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, உடன்படிக்கை செய்துடுறாங்க. யோசுவாவும் கர்த்தருடைய நாமத்துல உங்களை எப்பயும் நாங்க காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லி கிபியோனியரோட உடன்படிக்கை பண்ணிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இனிமேல் இஸ்ரவேல் ஜனங்க இந்த கிபியோனியருக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது. அதே போல இந்த கிபியோனியருக்கு வேற ஏதாவது ராஜாக்களால பிரபுக்களால பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இவங்களை காப்பாத்துறதுக்காக யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் போகணும். இப்படி ஒரு உடன்படிக்கையை அவங்க பண்ணிக்கிட்டாங்க. இப்ப பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, பின் நாட்கள்ல இது யோசுவாவின் நாட்கள்ல கிபியோனியர் பாதுகாக்கப்படுறாங்க. ஆனா பின் நாட்கள்ல நீங்க பார்க்கும் பொழுது சவுல் என்கிற ஒரு நபரை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்துகிறார். இந்த சவுலுக்கு நல்ல உற்சாகமா இருந்த நாட்கள்ல ஒரு பெரிய வைராக்கியம். என்ன வைராக்கியம்னா, இஸ்ரவேல், யூதா மட்டும் தான் இருக்கணும். அது என்ன மற்ற இனங்கள்லாம் நம்ம தேசத்துக்குள்ள இருக்கிறது அப்படின்ற மாரி சொல்லி சவுல் என்ன பண்றாருன்னா, இந்த கிபியோனியரை முற்றிலுமாக சங்கரித்து போட வேண்டும் என்று ட்ரை பண்றார். இது கர்த்தருடைய பார்வையில பொல்லாப்பா போச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க கர்த்தருடைய நாமத்துல இந்த கிபியோனியரை எப்பொழுதும் காப்பாற்றுவோம்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதே இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு ராஜா எழும்பி கிபியோனியரை கொலை செய்ய முயற்சி செய்தான் அப்படின்னா, அங்க மிகப்பெரிய தவறு, உடன்படிக்கைக்கு ஒரு மாறுதல், ஒரு மீறுதல் உண்டாகுது. அதனால கர்த்தருக்கு அங்க கோபம் எழும்புகிறத நீங்க பார்க்க முடியும். பாருங்க, இந்த கோபத்தை கர்த்தர் எப்பொழுது விசாரித்திருக்கணும்? இது சவுலின் நாட்கள்லேயே விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு காரியம். ஆனா கர்த்தர் அன்றைக்கு அதை விசாரிக்கவே இல்ல. அது கர்த்தருடைய மனதுல ஒரு கோபமாக இருந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் விசாரிக்கிற அளவுக்கு தகுதியாய் அந்த இடத்துல சவுலும் நடந்து கொள்ளவே இல்ல. தகுதியாய் இந்த சென்ஸ், அதாவது சவுல் கிட்ட போய் இத பத்தி நம்ம பேசினா கூட அவனுக்கு அதை பத்தின புத்தியே வராது. அவன் இருதயம் ஃபுல்லா எப்படியாவது தாவீதை அழிக்க வேண்டும் என்றே ஓடிக்கொண்டிருந்தது. பாருங்க, கர்த்தருக்கும் சவுல் கிட்ட பேசுறதுக்கு விருப்பமே இல்லாம போச்சு. அந்த அளவுக்கு அவன் நடந்துக்கிட்டான். இப்ப தாவீது சரி, சவுலின் நாட்கள்லயே அது கேட்கப்படலையே. சவுலின் நாட்கள்லயே ஏன் இந்த தப்பு செஞ்சீங்கன்னு கர்த்தர் அவங்க திட்டலையே. அப்புறம் ஏன் தாவீதின் நாட்கள்ல வந்து இத அட்ரஸ் பண்ணி, அது நிமித்தம் நான் வந்து தேசத்தின் மேல கோபமா இருக்கிறேன். அதற்காக தேசத்துல 3 வருஷம் மழைய கொடுக்கல. நீங்க பஞ்சத்தை அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லி ஜனங்களோட வழக்காடும்படி ஏன் கர்த்தர் வர வேண்டும்? பாருங்க, கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. நான் நேற்றே உங்களுக்கு சொன்னேன், தாவீதாகவே இருந்தாலும் அவன் தப்பு செய்தான் அப்படின்னும் பொழுது கர்த்தர் தாவீதோட வழக்காடும்படி வந்தார். இருதயத்துக்கு பிரியமானவன் தான், ஆனா அவன் தப்பு செஞ்சா தப்பு தான் அப்படின்னு கர்த்தர் பார்த்தார். அதே போலதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சொந்த ஜனமாக இருந்தாலும் அவங்க செஞ்சாலும் தப்பு தான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, தாவீதின் நாட்கள்ல தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் தேசத்தையும் ரொம்ப அதிகமா பிளஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை பிளஸ் பண்ணும்படிக்கு கடந்து வரும் பொழுது ஒரு காரியம் தேவனுக்கு முன்பாக தடையாக நின்று கொண்டே இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க கிபியோனியருக்கு விரோதமாய் செய்த துரோகம், உடன்படிக்கையை மீறி நடந்து கொண்ட காரியம், சவுல் செய்த காரியம் தேவனுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையா வந்து நின்று கொண்டே இருக்கிறது. அந்த கிபியோனியர்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் நின்று கொண்டே இருக்கிறது. இப்ப தேவன் நீதி உள்ளவர் இல்லையா? ஆகையால இந்த கிபியோனியருடைய கூக்குரலை தாண்டி அவர்களுக்கு செய்யப்பட்ட அந்த துரோகம் அக்கிரமமாக தேவ சமூகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த விஷயத்தை தாண்டி தேவனால இந்த இஸ்ரவேல் தேசத்தை பெரிதான அளவில் ஆசீர்வதிக்க முடியல.
பெரிதான அளவில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மையை கொடுக்க கர்த்தரால் முடியலை. இப்போ கர்த்தர் பார்க்குறார், ஓகே இந்த ஜனங்களை பிளஸ் பண்ணி ஆகணும், இந்த ஜனங்களுக்கு நன்மை கொடுத்தாகணும். ஆனால் சவுல் செஞ்ச ஒரு தப்பு தேசத்தின் மேலே ஒரு பெரிய பாவத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த பாவம் நிவர்த்தி செய்யப்படாமல் இந்த ஜனங்களுக்கு நன்மை என்னால் கொடுக்க முடியாது. அப்போ கர்த்தர் தீர்மானம் பண்ணுகிறார், கண்டிப்பாக தாவீதுகிட்ட இதுதான் பிரச்சனைன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான், அந்த பாவத்தை சரி பண்ணுவதற்குண்டான வழி என்னவோ அதை செய்வான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னா 3 வருஷம் பஞ்சத்தை அனுமதித்து தேவனிடத்தில் விசாரிக்கும்படி செய்து தாவீதுக்கு புரிய வைக்கிறார். தாவீது இந்த பஞ்சத்துக்கு காரணம் இந்த கிபியோனியருக்கு சவுல் செய்த துரோகம் தான் அப்படின்றத புரிய வைக்கிறார். இப்போ அடுத்து தாவீது என்ன பண்ணுறார் அப்படின்னா கிபியோனியரை அழைக்கிறார். அழைத்து நாங்கள் என்ன செஞ்சால் நீங்கள் சமாதானம் ஆவீங்க அப்படின்னு கேட்குறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இருக்கவே கூடாது, அழிஞ்சி போகணும்னு நினச்சி அந்த சவுலுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 7 பேரை நீங்கள் வந்து கொலை செய்து தூக்கி போட்டு இந்த மாதிரி உடன்படிக்கையை மீறி நடந்து கொண்டால் இப்படிப்பட்ட ஆபத்து வரும்ன்றதை நீங்கள் தேசத்துக்கு காமிச்சிட்டிங்க அப்படின்னா எங்கள் கோப சமாதானமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே தாவீது அதை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பாருங்க, இதை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் தேசத்தின் மேலே கர்த்தருக்கு இருந்த கோபம் நீங்குகிறத நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் வழக்காடுவதை நிறுத்துகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதன் பின்பு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது, குறிப்பாக 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் 15லேருந்து அந்த அதிகாரம் முடிய நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பெலிஸ்தியர் என்ன பண்ணுறாங்களா, இந்த தாவீதோட இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணுறதுக்கு வராங்களாம். அவங்க வரும் பொழுது ஏற்கனவே தாவீது கோலியாத் என்கிறதான ஒரு ராட்சதனை கொலை செய்திருந்தான். இன்னும் அந்த 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 ராட்சத வம்சத்தில் மீதமான 4 ராட்சதர்கள் இருந்தாங்க. இந்த 4 ராட்சதர்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த இஸ்ரவேலரின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். அதாவது பெலிஸ்தியர்களால் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி எழும்பி கொண்டிருக்கு இல்லையா, அந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வராதபடிக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்த, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய சமாதானத்தை கொடுக்க, அவங்க எதிரிகளாகிய பெலிஸ்தியர்களை முறிய அடிப்பதற்கு தேவனுடைய கரம் எளிதாக வெளிப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். எப்பயுமே இந்த கரம் வெளிப்படும். கர்த்தர் எப்பயுமே அவங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆனால் தேசத்தின் மேலே ஒரு சாபம் இருக்கிறதுனால ஆண்டவரால் இந்த ராட்சதர்களை எல்லாம் இவங்க கையில் ஒப்பு கொடுக்க முடியலை. எப்போ தேசத்தின் மேலே இருக்க சாபம் நீங்கினதோ அப்பொழுது நீங்கள் பின்பு வாசித்து பார்த்தா தெரியும், இவர்களுக்கு எதிரிகளாக இருந்தவங்களை எல்லாம் கர்த்தர் அவங்க கையில் ஒப்பு கொடுக்கிறார். தேசத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுகிறார். தேசத்தை அதிகமாக கர்த்தர் பிளஸ் பண்ணுகிறார். தேசத்தில் அதுக்கப்புறம் தான் ஆலயத்தை கட்டுவதற்குண்டான இடத்தையே கர்த்தர் காட்டுறார். அதாவது தாவீது ஆசைப்பட்ட எல்லாத்தையும் செய்ய தாவீதால முடியல. ரீசன் என்னன்னா கர்த்தர் தாவீதோட வழக்காடி கொண்டே இருந்தார். யார் செய்த தப்புங்க? தாவீது செய்த தப்புக்கு வழக்காடினார் இங்க இல்லை, சவுல் செய்த தப்புக்கு தாவீதுகிட்ட வழக்காடி கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா சவுலும் அந்த தேசத்துக்கு ராஜாவாக இருந்தார், தாவீதும் அந்த தேசத்துக்கு இப்போ ராஜாவாக இருக்கிறார். தேசத்தின் மேலே பாவம் இருக்கு. ஆகையால் கர்த்தர் தேசத்தோட வழக்காடும் பொழுது அங்கே யார் பாதிக்கப்படுறாங்கன்னா தாவீது பாதிக்கப்படுறதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நம்மால் சில சமயங்களில் தப்பு நடந்திருக்கலாம். இல்லைன்னா நம்மை சார்ந்திருக்கிற நம்ம உறவுகளால், நம்ம குடும்பத்தினரால், நம்ம சார்ந்திருக்கிற ஏதோ ஒரு காரியம், யாரோ ஒருத்தரால் ஒரு தவறு நடந்திருக்கலாம். அந்த தவறின் நிமித்தம் ஒரு பாவம் தேசத்தின் மேலேயோ நம்ம மேலேயோ நம்ம குடும்பத்தின் மேலேயோ இருக்கலாம். ஒரு பாவம் ஒரு சாபம் இருக்கலாம். அது நிமித்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆசையாய் கடந்து வரும் பொழுது சாத்தான் போய் தேவ சமூகத்தில் நிற்பான். பாருங்க, இவங்க இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க, இவங்க ஃபேமிலியில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் எப்படி இவங்களை ஆசீர்வதிக்கிறீங்க அப்படின்னு கேட்பான். இப்போது தேவனுக்கு நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு ஆசை, ஆனால் தேவன் நியாயாதிபதின்றதுனால நம்மோட கூட வழக்காடி கொண்டு நிற்கிறார். இப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் என்னாலும் வழக்காடினே இருந்தேன்னா உங்கள் ஆத்மா என் முகத்துக்கு முன்னாடி சோர்ந்து போயிடும், என்னால் அதை தாங்க முடியாது. ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சில வழக்கு நடந்துட்டு இருக்கு, நீங்கள் தேவ சமூகத்துக்கு போய் உக்காருங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். தாவீதுக்கு அந்த 3 வருஷம் தாண்டியும் கர்த்தரத்தை விசாரிக்கல அப்படின்னா பஞ்சம் தொடர்ந்து இருக்கும். ஆனால் கர்த்தர் பார்க்குறார், 3 வருஷம் பஞ்சம் என் ஜனம் தாங்காது, என் முகத்துக்கு முன்னாடி என் ஜனம் சோர்ந்து போயிடும்னு சொல்லி ஆவியானவர் தாவீதை ஏவி விடுறாரு. தாவீது 3 வருஷம் பஞ்சம் உண்டாயிருக்கே, உனக்கு புரியலையா, இது கர்த்தருடைய வழக்குன்னு சொல்லி நீ போய் கர்த்தர் இடத்துல ஏன் பஞ்சம்னு விசாரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். சொல்லி கொடுத்துட்டு ஆன்சரையும் சொல்லி அதை சரி பண்ண வைக்கிறார். அதே போல தான்
உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் நம்மளை ரொம்ப ஆசீர்வதிக்கணும்னு ஆசையாக வராரு. ஆனால் சில விஷயங்கள் தேவனுக்கு தடையாக நின்று கொண்டே இருக்கிறது. அவர் நியாயாதிபதி என்பதனால தான் அது தடையாக நிற்குது. அப்போது அதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் தேவ சமூகத்தில் போய் உட்காந்து விசாரிக்கணும். தாவீது விசாரித்தது போல, ஆண்டவரே இந்த பஞ்சம் ஏன்பா, இந்த கொள்ளை நோய் ஏன்பா, இந்த தடை ஏன்பா, ஏன்பா என் வாழ்க்கையில் மட்டும் இந்த காரியம் நடக்காமலே நிற்குது, எல்லாருக்கும் செய்கிறீங்களேப்பா, நான் என் வாழ்க்கையை எவ்வளோ திருத்திக்கிட்டேன், ஆனாலும் அப்படி இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு காட்டி கொடுப்பார். நீங்கள் நல்ல உங்களால் முடியும்னா நீங்கள் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்திலே காத்திருந்து அந்நிய பாஷை பேசி தடைகள் தகர்க்கப்படுவதற்காக, காரியங்கள் வாய்க்கப்படுவதற்காக நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்பட்டு பேசுவார். அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். பாரு, நீ தப்பு செய்யலை, ஆனால் உன் வீட்டார், உன் உறவின் முறையார், உன் ரத்த சம்மதத்தோடு இருக்கக்கூடிய இவங்க செய்த அந்த அக்கிரமத்தின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம், உங்கள் குடும்பத்தின் மேலே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையினால தான் நான் உன்னை பிளஸ் பண்ண முடியலன்னு கர்த்தர் காட்டி கொடுப்பார். உடனே நீங்கள் அதை சரி செய்து அதற்காக கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு, ஒருவேளை அது திருப்பி செலுத்தப்படக்கூடியதான காரியமாக இருக்கும்னா அதை யார்கிட்ட திருப்பி செலுத்தணுமோ அதை திருப்பி செலுத்திடுங்க. அது திருப்பி செலுத்தப்பட முடியாத ஒரு குற்றம், ஒரு பாவம், அதாவது இப்போ ஒரு பொருளை ஏதாவது அபகரித்திருந்தோம்னா திரும்ப கொடுத்துடலாம். மற்றபடி வேறு ஏதாவது காரியம் செஞ்சுருக்கோம், அதெல்லாம் ரிட்டர்ன் ரீபே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் பயப்பட தேவையில்லை. நமக்காக கிறிஸ்து சாபமானார். நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் கிறிஸ்து சிலுவையில் சுமந்தார். ஏசப்பா சுமந்து கொண்டார். ஆகையால் அவரிடத்துல போய் மனசார அழுது, ஆண்டவரே நாங்கள் செஞ்சது தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு தேவனோடு கூட ஒப்புரவாகணும். இல்லை இந்த 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 காரியத்தில் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நபர் இருப்பாங்க இல்லையா, அவங்களிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு அவங்களிடத்துல இனி நாங்கள் செய்த இந்த தவறுக்காக அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஆவியானவர் உங்களை நடத்துவார். நீங்க போய் தேவ சமூகத்துல இந்த காரியமா உட்காந்தீங்கன்னா, சில காரியங்கள் இன்னும் வாய்க்கப்படல. ரீசனே உங்களுக்கு தெரியல. எல்லாம் கரெக்ட்டா பண்றீங்க. வசனத்துக்கு கரெக்ட்டா கீழ்ப்படிறீங்க. தேவ சமூகம் உங்களோட இருக்கு. பிரசன்னத்த உணர்றீங்க. ஆனாலும் சில காரியம் வாய்க்கல. அப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, ஒருவேளை அது கர்த்தர் உங்களிடத்துல வழக்காடுகிற வழக்காக இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் அப்படி அந்நிய பாஷை பேசி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு காட்டி கொடுப்பார், தேவன் இந்த ரீசன் நிமித்தம் தான் வழக்காடி கொண்டிருக்கிறார்னு. உடனே அதுக்கு என்ன செய்யணுன்றதையும், நீங்கள் எப்படி மன்னிப்பு கேட்கணும், அதற்கு பதில் காரியமாய் நீங்கள் என்ன செய்யணுன்றதெல்லாம் ஆவியானவரே உங்கள் ஆவியோடு இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். இல்லைனா ஒரு நல்ல ஆலோசனை ஏதாவது ஒரு விதத்தில் வேதத்துலேருந்து உங்களுக்கு அவர் காட்டி கொடுப்பார். நீங்கள் அப்போ அதுக்கு உடனே கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய வழக்கு நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதன் பின்பு எவ்வளவாய் தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, தேவாலயத்திற்கான இடம் அவங்களுக்கு கிடைக்கிறது என்பதை எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதை பிளான், அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான பர்மிஷன் எல்லாமே அதுக்கு அப்புறம் தான் தாவீதுக்கு கிடைக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் தேவ சமூகத்துக்கு போய் இப்படி கேட்கும் பொழுது இந்த வழக்கு ஏன் அப்படின்றத கர்த்தர் உங்களுக்கு காட்டி கொடுப்பார். இந்த வசனத்தெல்லாம் ஏன் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கார் தெரியுங்களா? அவர் உங்களோட சொல்ல விரும்புகிறார் என்னென்னா, நான் என்னாலும் வழக்காடி கொண்டே இருந்தால் உங்கள் ஆத்மா என் முகத்துக்கு முன்னாடி சோர்ந்து போகும், அதை என்னால் தாங்க முடியாது. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆகையால் உங்கள் காரியங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளும்படி உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்லி கர்த்தர் இன்றைக்கி நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு தீர்மானம் எடுப்போம். நம் நிமித்தமோ, நம்மை சார்ந்த யாரோ ஒருத்தர் நிமித்தமோ தேவனுக்கு ஒரு கோபம் ஏற்படுத்தப்பட்டு தேவனோட வழக்கு நம்ம குடும்பத்தில் இருக்குமானா, நம்ம வாழ்க்கையில் இருக்குமானா, நம்ம ஊழியங்களில் இருக்குமானா, நம்ம உடனே கர்த்தர் சமூகத்துக்கு போய், ஆண்டவரே அப்படி ஏதாவது வழக்கு இருந்தால் எங்களுக்கு நினைப்பூட்டுங்கப்பான்னு சொல்லி உங்களையே நீங்கள் தாழ்த்தி கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கட்டளையிடுவார். நம்ம ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜாமை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன் நீங்கள் எங்கள் கூட வழக்காடுறீங்க, இனிமேல் வழக்காட நீங்கள் விரும்பலன்னு நீங்கள் பேசுகிற காரியங்கள் எல்லாம் நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் அப்படின்னா அவைகளை எல்லாம் நாங்கள் சரி செய்து கொள்ள, எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள, உங்களுக்கு பிரியமானபடி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் எல்லைகளில் எங்கெங்கே உங்கள் கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கோ அதையெல்லாம் சரி செய்து கொள்ள ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.